எல்லா நாளும் நான் கடைசியா ஜெபம் பண்ணேன். ஏன்னா கொம்பு நடணும், ஸ்கிரீன் கட்டணும், இடத்த பார்க்கணும், கரண்ட் வாங்கணும், ப்ரொஜெக்டர் எங்க வைக்கணும், ஸ்பீக்கர் எங்க வைக்கணும், இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நான் கடைசியா போய் ஜெபம் பண்ணுறேன். என்னோடு இருக்கிற 3 தம்பிகளை ஃபர்ஸ்ட் ஒருத்தரை, 2வது ஒருத்தர், 3வது ஒருத்தர் அனுப்புறேன். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டத்துல, அந்த ஊர் பேர் எனக்கு மறந்துச்சு. திருவாரூர் மாவட்டத்துல மன்னார்குடி பக்கத்துல ஒரு கிராமத்துல நாங்க படம் போட போயிருக்கோம். படம் போட போயிருக்கும்போது நான் போய் முதல்ல ஒரு வீட்டுல கேட்டு ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ணி ஒரு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஒருத்தர் ஓடி வந்து, அண்ணா அண்ணா என்னப்பா அண்ணா வெளியே வாங்க, இல்லை ஜெபம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணி அவசரம் வெளியே வாங்கலாம் வந்தாக்கா நான் அந்த ஸ்கிரீன் எல்லாம் கிழிக்க போறேன், ப்ரொஜெக்டர் அடிச்சு படிக்க போறேன், ஸ்பீக்கர் எல்லாம் தூக்கி நூறிக்கிட்ட வந்து சொல்றாங்க. பாஸ்டர் ஏன் பாஸ்டர்கிட்ட சொல்லிருக்காங்க, பாஸ்டர்கிட்ட சொன்னா பயப்படுறாங்க, பாஸ்டர் போய் அவங்க கிட்ட பேச மாட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப பொருளாதாரம் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், நீங்க போய் பேச, நான் பேச மாட்டேன், அவரை பார்த்தாவே பயமா இருக்கு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மிரட்டனோடு இப்படி வண்டியில போறாரு. அவரை பார்த்தா நல்லா என்னை விட குண்டும் ஹைட்டா வெயிட்டா மிலிட்டரி மேன் இருக்கிறாரு. நான் இப்படி இருக்கிறேன். லேலூயா லேலூயா, நல்லா கவனிங்க. கர்த்தர் உத்தமனுக்கு துணை நிற்கிறத நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இவரை பார்த்த உடனே எனக்கும் பயமாயிடுச்சு. எப்படா போய் பேச, சரிவா எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு போயிட்டு கடைசியா ஒரு முறை பாஸ்டர் கேட்டுப்போம், பாஸ்டர் நீங்க போய் பேசுகிறேன், ஐயோ மோசமான பாஸ்டர், அவன் பேசினா நம்ம அடிச்சிருவாரு, எட்டின உடனே அடிச்சிருவாரு, சரி ஏன் கூட வாங்க, நான் வரமாட்டேன். அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு நான் மட்டும் போறேன் அந்த வீட்டுக்கு. தெய்வம் பார்க்குறாருங்க, இதை பரலோகம் பார்த்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு நான் மட்டும் போறேன். ஆல்ரெடி அவரை பார்க்கும்போதே நான் பயந்துட்டேன், இருந்தாலும் ஏதாவது நடக்கட்டும், உயிரோடு இருந்தா அடுத்த நாள் படம் போடப்போம், இல்லைன்னா இன்னைக்கு போனா போய் போதுன்னு சொல்லிட்டு போயிட்டு, சார் வணக்கம், வணக்கம் வணக்கம், சேர் போடுறா சார், நான் யாரும் தெரியும் தெரியும், உள்ள வாங்க, உள்ள கூப்பிட்டு அடிப்பாங்களோன்னு பயம். அங்கேயே நடந்திருக்கிறாங்க, ஸ்கிரீனை கிழிப்ப வர சொல்லியிருக்காங்க. ப்ரொஜெக்டர் அப்போ 1 லட்சம் ரூபாய், அது இப்ப நிறைய ப்ரொஜெக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. 1 லட்சம் ரூபாய், அது உடஞ்சிச்சுன்னா ஊழியம் போயிடுமே அப்படின்னு. சார் நான் யாரும் தெரிய மாட்டேன், மிரட்டிட்டு தெரியும், உள்ளவா உட்கார அப்படின்றாரு. எனக்கு நீங்க நல்லா இமேஜின் பண்ணிக்க, கற்பனை பண்ணிக்க, என் கை கால்லாம் பரதநாட்டியத்தோடு போய் சேர்ல உட்காரு. எப்படி பரதநாட்டியம் எனக்கு தெரியாது, ஆனா அப்ப தெரியும். அந்த நாள்ல பரதநாட்டியத்தோடு போய் உட்கார அந்த சேர்ல, சாருக்கு ஒரு டீயை தான் பண்ணணும். எனக்கு இன்னுமே என்னமோ ஆகுது. அப்படியே உட்கார்ந்தேன், சார் நான் டீ அப்பா குடிக்கிறேன், நான் பேசுறேன், நீ முதல்ல டீயை குடிக்க, டீ குடிச்சிட்டு இந்த படம் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன், என்ன இல்லை சார், இயேசு கிறிஸ்துவ பத்தி இந்த படம் போடக்கூடாது, நல்ல விஷயம் தான், சரி போய் போடு. எனக்கு ஒன்றும் புரியல. போய் போடு சார், பிரச்சனை பண்ண மாட்டீங்களா? அது நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டோம். என் கூட யாருமே வரலைங்க, தேவ சேனை வந்தது. ஆமே, தேவனா இருக்கிற கர்த்தர் எனக்கு பின்னாடி இருக்கிறார். என்னாலே பார்க்க முடியல, அந்த ஆள் பார்த்துக்கிட்டான், இந்த ஆள் பார்த்துட்டாங்கிறான். என் மூஞ்ச கூட பார்த்தா போய் போடுப்போம், போய் போட்டுப்போம் அப்படின்றான். நடந்தது நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம கூட கர்த்தர் வந்துருக்காரு. ஏன்னா முத என் கூட பேசினாரு, சொன்ன பாருங்க, நீ பயப்படாத, நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு. அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. நான் வந்த உடனே தம்பிகளை ஏற கட்டுறேன், நிறுத்தினாங்க, படம் பண்ணி உடச்சிருப்பது, அவரே வந்தாரா படம் பார்க்க, போடுறோம் எல்லாத்தையும் போட்டு அவரும் உட்காந்து படம் பார்த்தாரு. லேலூயா லேலூயா, பாருங்க, நாம உத்தமனா இருந்தா கர்த்தர் நமக்கு உண்மையாக பேசுவார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத மற்றவங்க எதிராளியா இருந்தாலும் பார்ப்பாங்க. யாரா இருந்தாலும் எதிராளியா இருந்தா கூட மற்றவங்க பார்ப்பாங்க. இன்னும் ஒரு மனிதன் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? மேலும் சொல்லுங்க. நான் உனக்கு யாருக்கெல்லாம் துணை நிற்பாரு? உத்தமனா இருக்கிறவனுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? துணை நிற்பாரு. வசனம் எப்படி சொல்லுகிறது? யோபுவின் சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம், அதுல
ஆண்டவரே இப்படி சொல்றாரு, கர்த்தரே இப்படி சொல்றாரு. நம்மளை குறித்து சொல்லுவாரான்னு தெரியல, சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஆமென். சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். என்ன சொல்றாரு யோபு குறித்து? 1ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. யோபு 1:8. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, இன்னைக்கு அவர் கேட்கறதுக்கு நம்ம நடந்துக்கணும். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு. யாரை குறித்து? யோபு குறித்து சாட்சி சொல்றாரு. இன்னைக்கு போய் பிசாசு நிக்கிறானே, என் பையன் சக்கரை பார்த்தேடான்னு அவர் கேட்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கணும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோபு குறித்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவரும் இல்லை என்றார். உத்தமனா வாழ்ந்துருக்கிறான் பாருங்க, உத்தமனா இருந்திருக்கிறான் பாருங்க, நீதிமன்ற வாழ்ந்துருக்கிறான் பாருங்க, தேவனுக்கு பயந்து வாழ்ந்துருக்கிறான் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, எந்த மனுஷனும் சொல்லல, இவன் சொந்தக்காரங்க சொல்லல, குடும்பத்தார் சொல்லல, தேவனே அவனை குறித்து சாட்சி சொல்றாருங்க. அவன் நிறைய பெரிய பணக்காரன், நல்ல செல்வந்தன், அவனுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது, ஒட்டகங்கள் இருக்குது, வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, சொத்துகள் இருக்குது. ஆனா அவன் கர்த்தரோடு கூட உத்தமனா இருந்திருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட உத்தமனா இருந்திருக்கிறான். இன்னைக்கு உங்களுடைய என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? உத்தமன், இவர்கள் உத்தமன், நம்ம உத்தமம் வாழறோம். நமக்கே என்ன பண்ணுது? இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சரியா இருக்கணும். அவன் ஆண்டவர் விரும்புகிற விஷயம். யோபு குறித்து சொல்றாரு. யோபு குறித்து நீங்க ஆல்ரெடி செய்தி கேட்டிருப்பீங்க. வந்து சொல்றா, உன் நிலத்தில் பயிர்களெல்லாம் அழிஞ்சிச்சு, உன் ஆடு மாடுகள் எல்லாம் அழிஞ்சிச்சு, உன் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவன் மனைவி சொல்றா, நீ இப்படியே நோயிலே கிடக்கிற, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடுங்க. அப்ப கூட அவன் சொல்லுங்க, அப்ப கூட ஆண்டவரை குறித்து இந்த சனியை முடிச்ச தலைவலிக்குது பாரு, ஒரு வாரமா என்னை குடிச்சிட்டு வாட்டுருங்க. நானும் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு தான் ஜெபம் பண்ணுவேன். எத்தனை முறை நம்ம சொல்லிக்கணும் இல்ல, இல்லையா? யோபு போல ஒரு கொடிய ரோக வியாதி நமக்கு கிடையாது இல்லையா? சின்ன தலைவலிக்கு, ஜுரத்துக்கு, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு, யாரோ ஒருத்தர் சண்டை போட்டதுக்கு, யாரோ ஒருத்தர் நமக்கு எதிர்த்து பேசுறதுக்கு நம்ம எத்தனை முறை என்ன பண்றோம்? ஆண்டவரை நிந்திக்கிறது போலவே பேசுறோம். கர்த்தர் இவனுக்கெல்லாம் தண்டிக்க மாட்டாங்க, கர்த்தர் இவனுக்கெல்லாம் ஒன்றும் தர மாட்டாங்க, இவனெல்லாம் கர்த்தர் போகும்போதே அடிக்க மாட்டாங்க இல்ல. நம்ம ஆண்டவர் எப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா யோபு சொல்றான், அவர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு. நம்ம இது எல்லாம் நான் நினைக்கிறேன், அவன் இப்படி யோசிச்சிருக்கான், இந்த முழு சரீரத்தையும் நானா செஞ்சது அவர். இந்த சரீரத்தை எப்படி வேணாலும் சிதைக்க அவருக்கு முடியும். சிதைச்சுக்கிட்டு முழுமையா ஒரு முடிஞ்சாங்க. அதுதான் உத்தம். அதனாலதான் ஆண்டவரே சொல்றாரு, அவன் உத்தம். நீ அவன் பார்த்தியா? அவன் மேல கண்ணை வச்சியா? இல்ல, இதை நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, ஒருவேளை செய்தி கேட்டிருப்பீங்க. இத்தனை போயும் யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, வியாதிகளில, போராட்டங்களில, பிரச்சனைகளில, ஏதாவது இடங்களில நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுதா? இவன் அந்த நேரத்துல மகிமைப்படுத்துறான். நண்பர்கள் எல்லாம் வந்து குறை சொல்றான். நண்பர்கள் எல்லாம் அதாவது உங்க நல்லா இருக்கிற மனுஷனை நீங்க யார் சொன்னாலும் நம்பாருங்க. திடீர்னு என்ன டல்லா இருக்கிற, சுகர் வந்துச்சான்னு கேட்டுருவோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தையை நமக்கு சுகரை கொடுக்கணும். சுகர் வந்திருக்காரு, கேட்டா பாருங்க, டல்லா இருக்கிறீங்க, சுகரை வந்துச்சுங்க. அதுவே நமக்கு மனுஷன் சுகர் வந்து இந்த பயமே, இந்த இதுவே சுகரை உண்டாயிடும். ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் சொல்லியிருந்தேன்.
ஒருவேளை நீங்க கேட்டு கூட இருக்கலாம், ஒரு ஊர்ல பயங்கர தைரியசாலி, எதுக்குமே அவன் பயப்பட மாட்டான். ராத்திரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் சுடுகாட்டு போய் படுத்துக்கிறான் குழந்தை. அம்மே கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? அப்படி இந்த மனுஷன் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு போட்டி வச்சாங்க. ராத்திரி 12 மணிக்கு நீ போய் சுடுகாட்டில் இருக்கிற ஒரு மரத்துல ஆணி அடிச்சுட்டு வரணும்னு அவனுக்கு போட்டி. வந்துட்டுனா நீ கேட்கிற பரிசு பொருளை நாங்கள் கொடுக்குறோன்னு போட்டி வச்சோம். இவன் போனா, இவன் தான் ஆல்ரெடி தைரியசாலாச்சு. இவன் போனா சுடுகாட்டுல போய் ஆணி அடிச்சான். ஆணி அடிச்சு திரும்பினா யாரோ கொஞ்சம் இழுத்த மாதிரி பார்த்து அப்படியே செத்துட்டான். அப்படியே செத்து போயிட்டான். என்னடா பொழுது விடிஞ்சு இவன் போன வரல, எல்லாரும் பயந்து சுடுகாட்டுக்காக பொழுது விடிஞ்சு போனா இவன் ஆணி அடிக்கும் போது இவன் நுழுக்கி மரத்துல சேர்த்து வச்சு அடிச்சிருக்கான். அவன் என்ன நினைச்சுட்டான், பேரு வந்து குடிச்சு செத்துட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பயமே நமக்கு என்ன பண்ணிட்டு வியாதியை கொண்டு வந்தது பாருங்க. நண்பர்கள் வந்து சொல்றாங்க, நீ ஆண்டவருக்கு விரோதமா ஏதோ பாவம் செஞ்சுட்ட, நீ ஆண்டவருக்கு விரோதமா நடந்துட்ட, அதனாலதான் வியாதி, அதனாலதான் போராட்டம். எதுக்குமே யோக ஆசை இல்லை. அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, அவன் உத்தமன், அவன் பொல்லாப்புக்கு விலகிறவன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவன் லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? தேவனுக்கு பயப்படுறது போல, உத்தமன் போல, நீதிமானம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? யோகு எந்த விஷயத்துக்கும் அசையல, எந்த விஷயத்துக்கும் அவன் சோர்ந்து, எதை குறித்து அவன் கவலைப்படலை. பாருங்க, நம்முடைய சரீரம் தான் நமக்கு என்னது ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. நம்முடைய சரீரம் தான் எழுந்து நடக்க வைக்கிறது. நம்முடைய சரீரம் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த சரீரமே முழுவதுமா அழுகி போகுது, அழுகி நாற்றம் எடுக்குது. அப்போ சொல்றான், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறாரு, அவன் உத்தமன். யோபு எப்படிப்பட்டவன்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை பார்த்து நம்ம அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், இல்ல என் ஆண்டவருக்கு நான் உத்தமனா வாழ்க்கை, எது என்ன வேணாலும் பண்ணட்டும், எது யாரு வேணாலும் சொல்லட்டும், நான் கர்த்தருக்கு உத்தமனா இருக்கணும். இல்லையா? நான் கர்த்தருக்கு பயப்படணும், எதையும் பதவி நம்ம சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம ஒரு வினாடி கூட நம்மளை பார்க்காம அவர் இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆகவே நாம எதையும் மனம் பதறி வாய் தவறி கூட சொல்லிடக்கூடாது. இந்த யோபு போல உத்தமனாக இருக்கிறோம். இல்லையா? இப்ப நம்ம 3 பேரை பார்த்தோம். யார் யாரை பார்த்து உத்தமனா சொல்லுங்க? அவர்கள் நோவா, நோவா, யோசபாத் ராஜா, 3வது யோபு. இந்த வசனத்தின் தலைப்பின்படி எப்படி தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாத, உனக்கு துணை நிற்கிறது. யாருக்கெல்லாம் துணை நிற்பாரு? யோபின் ஆசீர்வாத 42வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை வாசிக்க முடியும். யோபுக்கு துணை நின்றாரு, யோசபாத் ராஜாவுக்கு துணை நின்றாரு, நோவாவுக்கு துணை. கடைசியா நாம ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம். இந்த தாளந்து கதையை நீங்க எல்லாம் வாசித்திருப்பீங்க, செய்தியில கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த பூமியில வாழும்போது நம்ம நீதிமான உத்தமனமா வாழ்ந்தாதான் பரலோக சந்தோஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். சும்மா போய் பிரவேசிக்க முடியாது. அன்று சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாருன்னா 22வது வசனத்துல 21வது வசனத்துல இருந்து அவனுடைய எஜமான அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கிறான். யாரை பார்த்து? 5 தாளத்தை வாங்கினவனை பார்த்து. 5 தாளத்து, 2 தாளத்து, 1 தாளத்து. இந்த தாளத்தினுடைய ஓமையை கர்த்தர் சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருக்கு.
எப்படி சொல்றது பாருங்க ஆண்டவர், உன்னுடைய எஜமான அவரை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையும் உள்ள உடைய கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்க. இந்த உலகத்துல ஒரு கம்பெனிலையோ ஒரு வேலை ஸ்தலத்திலையோ நம்மளை வேலைக்கு எடுக்கணும்னா கொஞ்சோண்டு உண்மையாகுது, ஒரு 75% உண்மையாகுது, ஒரு 30% உண்மையாக சொல்ல மாட்டான், 100% உண்மையா இருக்கு. அப்பதான் நம்மளை ஏற்றுக்கொள்ளும். அந்த சொல்றாரு, நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கலாம், அந்த உண்மையை நான் பார்க்கணும், அந்த உத்தமத்தை நான் பார்க்கிறேன். அவன் லேலூயா அப்படி உத்தமமா இருந்தா இயேசுநாதர் சொல்றாரு, இந்த பூமியில ஒரு சந்தோஷம் உண்டாச்சுன்னா, ஒரு பார்க்க, அதாவது ஒரு பிறந்த நாள் உண்டாச்சுன்னா அந்த அந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கேக்கு வாங்குவாங்க, இல்ல தனியா பர்த்டே கேக் வாங்குவாங்க, பிளட் கேக் வாங்குவாங்க, வரவங்களுக்கு பிரியாணி செய்வாங்க, பயங்கர சந்தோஷம் உண்டாகும். இந்த பூமியில ஒரு சந்தோஷம்னா, ஒரு பிறந்த நாள், ஒரு கல்யாணம்னாவே ஒரு சிலர்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் இல்லையா? இந்த சந்தோஷம் இருக்குத உத்தம நீதிமன்றம் நம்ம வாழ்ந்தோம்னா பரலோகத்தின் சந்தோஷத்துக்குள்ள உங்களை என்னை கத்தர் கொண்டு போவான். லேலூயா, லேலூயா. ஒருவேளை இந்த பூமியில நம்முடைய உத்தமத்துக்கு மதிப்பு இல்லாம இருக்கலாம், இந்த பூமியில நம்முடைய உண்மைக்கு யாரும் கண்டுக்காம இருக்கலாம், இந்த பூமியில உனக்கு படைக்க தெரியாதவங்க கூட சொல்லலாம். ஆமே, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உண்மையா உத்தமமா இருக்கோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்துக்குள்ளாக உங்களை என்னை கொண்டு போவான். ஆமென், அல்லேலூயா. அந்த தெளிவா சொல்றாரு, அவருடைய எஜமானவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். எஜமானுடைய சந்தோஷம், பரலோகத்தின் சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். அந்த இடத்தை நம்ம பார்க்க இப்ப முடியாது, ஆனா அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போகும்போது மிகுதியான சந்தோஷம் நிறைந்த இடத்துல தான் நம்மளை கொண்டு போய் வைக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பல விதங்களில நம்முடைய உண்மையை தகர்ப்பதற்கு, நம்முடைய உத்தமத்தை களைப்பதற்கு பல விதங்கள்ல பேசலாம், பல விதங்கள் செயல்கள் நடக்கலாம், பலவித போராட்டங்கள் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனா நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்க, ஆமா, கொஞ்சத்துல உத்தமமா இருக்கா போறோம், அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் வச்சிருக்காரு. இயேசுநாதருடைய பரலோகத்துடைய சந்தோஷத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் வைப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க நானும் என் மனைவியும் சோமாஸ் பள்ளியில திருமணம் ஆகி அந்த இடத்துல நாங்க போகும்போது அவங்க கழுத்துல தாலி இல்லாம இருக்கிறாங்க. பார்க்குற எல்லாரும் எங்க 2 பேரையும் என்னையும் அவங்களே துரத்திருக்கிறாங்க. என்னை அவங்களையும் யாரோ புதுசா ஒரு ஜோடி வந்துருச்சு அப்படின்னு பல நேரங்களை எங்களை துரத்திருக்கிறாங்க. பல இடங்களை எங்களை நாங்க ஓடி ஒரு வீட்டுல போய் சொல்லுவோம், பெரியவங்க சொல்லுவாங்க, சும்மா விளையாட்டு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல பயந்து 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 வாழ்வோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் அல்லது 3-4 வருஷமா பயந்து பயந்து வாழ்வோம். நாங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். இன்னைக்கு நான் ஊழியம் செய்கிற சோமாசிப்பாடி புதூர் அதில் சுற்றி உள்ள கிராமங்களில யாரோ போய் கேட்டீங்கன்னாலும் நான் பெருமைக்காக சொல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். சங்கரையாவை எங்க வந்திருக்கிறார், ஐயா வணக்கம், நான் தூக்குன கையை இறக்க முடியாது, அந்த அளவுக்கு எல்லாரும் மதிப்பு வச்சிருக்கேன். ஆமென், அல்லேலூயா. சில நேரத்தில் நாங்கள் வீடு வாடகை இருக்கிற இடத்துல பாருங்க, நான் அவங்களை மிரட்டுறது கிடையாது, நான் அவங்களுக்கு பணம் கொடுக்க கிடையாது, நான் அவங்களுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன். இந்த சிகரெட்டை வாயில வச்சு இப்படி பத்த வைப்பாங்க, நான் எதாச்சா வெளியே வருவேன், அப்படியே மேலே போவேன், ஐயா சொத்து, ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், எடுத்து பக்கத்துல டீ கடை. காரணம் என்னன்னா, நம்ம அங்க உத்தமமா இருந்தா கர்த்தருக்கு காட்டி அவன் அவனுடைய சந்தோஷத்தை நமக்கு நிறைவாய் கொடுப்பான். இதை பார்த்த உடனே நாங்க வீடு மாதிரி வேற இடத்துக்கு போனாலும் பழைய இடத்துக்கு போகும்போது, ஐயா ரொம்ப நாள் ஆளை காட்டுங்க, எங்க போனீங்க, எங்க இருக்கிறீங்க விசாரிப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க,
தலைவராக இருப்பாங்க, கவுன்சிலராக இருப்பாங்க, RSS தலைவராக இருப்பார். நான் போனோடனே கேட்டு சார் வணக்கம், நான் வணக்கம். ஆமாம், இவங்களுக்கு என் உத்தமம் தெரியாது, ஏசுநாதர். ஆமாம், இவங்களுக்கு என்னுடைய உண்மை தெரியாது, ஏசுநாதருக்கு தெரியும். அவர் தான் சொல்லுவார், என் பையன் வரான், அவனுக்கு வணக்கம் வை. ஆமாம், அவனுக்கு முன்னாடி நில்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவனுக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சந்தோஷம் என்னால சொல்லாமல் இருக்க முடியல. அதை காட்டிலும் கோடி மடங்கு பெரிய சந்தோஷம் உள்ள இடத்துல கர்த்தர் உங்களை என்னை கூட்டு போற சொல்லியிருக்கிறார். எப்படி இருந்தாங்க? உத்தமமா இருந்தா மாத்திரமே, உண்மையா இருந்தா மாத்திரமே, நீதிமானா இருந்தா மாத்திரமே அவருடைய சந்தோஷத்துக்குள்ள நம்மளால பிரவேசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 41:13 கடைசியை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். 3 மனிதர்களை நாம பார்த்தோம். ஏசாயா 41. ஆமென். உன் வலது கையை பிடித்து பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்போ இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் நிறைவேறும்? இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் கிரியை செய்யும்? இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் துணை நிற்கும்னா, உத்தமனா இருக்கிறவங்க, ஆமென், நீதிமானா இருக்கிறவங்களுக்கு, ஆமென், உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் இது செயல்படும். நோவா தான் வாழ்ந்த காலத்திலே நீதிமான உத்தமமா இருக்கும். எல்லாருமே பொல்லாப்பா வாழ்ந்தாங்க, எல்லாருமே பொல்லாதவர்களா வாழ்ந்தாங்க. ஆனா அவன் வாழ்ந்த காலத்துல நீதிமான உத்தமனா வாழ்ந்திருக்கும். இன்னைக்கு நீங்கள் நான் இந்த வாழ்ற இந்த நாட்களில கொடூர காலமா இருக்குது, கொடுமையான காலமா இருக்குது. யாரை பார்த்தாலும் கொடூரமா இருக்கிறாங்க. ஆனா உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் நீதிமான உத்தமனா வாழணும். கடைசியா இன்னும் அதிகமா சொல்ல போறோம்னா அவரை நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கணும். ஆமென். வெளிப்படுத்தி காண்பிக்கணும். எப்படி? உண்மையா உத்தமமா இருந்தாதான் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கணும், இல்லைன்னா வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். அப்படி உண்மையான உத்தமமா இருந்ததுனால்தான் நோவா தன்னுடைய குடும்பத்துல யாருமே அவனை எதிர்த்து பேச முடியல. ஏன்னா அவன் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவருக்கு உத்தமமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம உண்மையாகவே உத்தமமாகவே இருக்கணும்னா ஆண்டவருக்கு நேரா இந்த வசனம் சொல்லுகிறபடி உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகினார் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம நீதிமானா இருந்தா நமக்கு துணை நிற்பார், நம்ம உத்தமனா இருந்தா நமக்கு துணை நிற்பார், நம்ம உண்மையா இருந்தா நமக்கு துணை நிற்பார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய சந்தோஷத்துக்குள்ளாக நம்மளை பிரவேசிக்கும்படியாய் நமக்கு பிரவேசிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா எனக்காக, என் மனைவிக்காக, என் மகன் மகளுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய சின்ன சபைக்காக நீங்க அனுதினமும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. என் பேரை ஐயா சொன்னாங்க, என் பேரை வைத்து எங்க ஊழியத்துக்காக, எங்களுடைய சபை விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்க இன்னும் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். ஜெபம் பண்ணிக்கங்க. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கணும்.